வணக்கம் நண்பர்களே. நம் முன்னோர்கள் சொல்வார்கள், சும்மா இருக்காது, ஏதாவது வேலை செய் என்று. ஆனால் இன்றைய உலகில் 24 மணி நேரமும் வேலை, ஓட்டம், பரபரப்பு என மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் இருக்கிறோம். இந்த சூழலில் மனுஷனாய் இருந்தா சும்மா இரு என்று தலைப்பு வைத்தது ஏன் தெரியுமா? சும்மா இருப்பதில் நமக்கு கிடைக்கும் அற்புத நன்மைகளை பற்றி பேசத்தான். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டவுடன் சும்மா இருப்பது எப்படி நன்மை தரும் என்று தோன்றலாம். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கே உண்மை தெரியும். இன்று நாம் சும்மா இருப்பதன் மூலம் கிடைக்கும் 5 பெரிய நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல் நன்மை. முதலில் நாம் பார்க்க போகும் நன்மை உடல் மற்றும் மனதின் புத்துணர்ச்சி. நம் உடல் ஒரு இயந்திரம் போன்றது. அது தொடர்ந்து இயங்கும்போது தேய்மானம் ஏற்படும். இந்த தேய்மானத்தை குறைக்க இயந்திரத்திற்கு ஓய்வு அவசியம். அதுபோலத்தான் நம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை. ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஷ். அவர் தினமும் 16 மணி நேரம் வேலை செய்வார். விடுமுறை என்பதே அவருக்கு இல்லை. அவரது ஊழியர்கள் கூட விடுமுறை கேட்டால் கம்பெனி லாபம் பார்க்கணுமா இல்லை விடுமுறை எடுக்கணுமா என்று கேட்பார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள், உங்களுக்கு இதய நோய் வர வாய்ப்புள்ளது, வேலைக்கு சிறிது ஓய்வு கொடுங்கள் என்று கூறினார். அப்பொழுதுதான் ராஜேஷ் உணர்ந்தார், பணத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் என்று. அடுத்த 3 மாதங்கள் வேலைக்கு விடுமுறை எடுத்து மன அமைதியுடன் மலைப்பகுதிக்கு சென்று ஓய்வெடுத்தார். திரும்ப வந்தபோது அவர் உடல் நலத்திலும் சிந்தனையிலும் பெரிய மாற்றம் தெரிந்தது. இரண்டாவது நன்மை, படைப்பாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கும்போது உங்கள் மூளை ஒரே திசையில் மட்டுமே சிந்திக்கும். ஆனால் ஓய்வாக இருக்கும்போது மூளையின் பல்வேறு பகுதிகள் தொடர்ந்து கொண்டு புதிய சிந்தனைகளை உருவாக்குகின்றன. மாலா ஒரு பிரபல கதை எழுத்தாளர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவளுக்கு கதை எழுதுவதில் தேக்கம் ஏற்பட்டது. பல நாட்கள் முயற்சித்தும் புதிய சிந்தனைகள் வரவே இல்லை. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானாள். ஒரு நாள் தன் நண்பன் சொல்லிய அறிவுரையை ஏற்று ஒரு கிராமத்தில் சென்றார். அங்கே தினமும் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்து பறவைகளின் சத்தம் கேட்டாள். குளத்தின் அசைவற்ற நீரை பார்த்தாள். அப்பொழுது அவள் மனதில் புதுமையான சிந்தனைகள் மின்னல் போல் தோன்றின. அவள் திரும்பி வந்ததும் தேக்கமடைந்த கதையை ஒரு வாரத்தில் முடித்து அதுவே அவள் வாழ்க்கையின் சிறந்த படைப்பாக மாறியது. ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது பதற்றமடையாமல் அமைதியாக யோசித்தால் அந்த வேலையை நாம் எளிதாக முடிக்கலாம். மூன்றாவது நன்மை, தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நாம் அவசரமாக முடிவெடுக்கும் போது பல தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. சும்மா இருக்கும்போது நாம் ஒரு விஷயத்தை நிதானமாக யோசிக்கலாம். ராம் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளர். அவரது நிறுவனத்தில் ஒரு முக்கியமான திட்டம் தோல்வி அடைந்தது. இதனால் தன் ஊழியர்களை கடுமையாக திட்டினார். ஆனால் அவருடைய கோபம் பிரச்சனையின் மூல காரணத்தை மறைத்தது. அதனால் அடுத்தடுத்த திட்டங்களும் தோல்வி அடைந்தன. மன உளைச்சலுக்கு ஆளான ராம் தனது நண்பர்களை பார்க்க சென்றபோது அந்த நண்பன், ஒரு வாரம் நீ சும்மா இரு, போன், லேப்டாப் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு பிரச்சனை பற்றி யோசிக்காமல் இரு என்று சொன்னான். ராம் அதையே செய்தார். அந்த ஒரு வாரத்தில் அவரது மூளைக்கு கிடைத்த ஓய்வு பிரச்சனையின் உண்மையான காரணத்தை அலச உதவியது. அவர் மீண்டும் அலுவலகம் வந்தபோது தெளிவான முடிவெடுத்து அடுத்த திட்டத்தை வெற்றி பெறச் செய்தார். நான்காவது நன்மை, மன அழுத்தம் குறையும். சும்மா இருப்பது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு சிறந்த வழி. வேலை, பொறுப்புகள், எதிர்கால பயம் என பல காரணங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. சும்மா இருக்கும்போது இந்த சிந்தனைகள் அனைத்தும் தற்காலிகமாக நின்று மனம் அமைதியடைகிறது. சுமிதாவுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. அவள் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து வேலை, குடும்பம் என ஓடிக்கொண்டே இருப்பாள். ஆனால் திடீரென ஒரு நாள் அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மன உளைச்சல் அதிகமாகியது. அப்பொழுது அவளது கணவர் அவளை ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று கூறினார்.
அந்த ஒரு நாள் சுமிதா மொபைலை கூட தொடாமல் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தாள். மெதுவாக சென்று பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். அந்த ஒரு நாள் ஓய்வு அவளுக்கு இழந்த மன அமைதியை கொடுத்தது. 5வது நன்மை, உறவுகள் மேம்படும். நாம் பரபரப்பாக இருக்கும்போது நம் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க முடிவதில்லை. சதீஷ் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். தினமும் இரவு 10 மணிக்கு மேல் தான் வீட்டுக்கு வருவார். மகன் படிக்கும்போது அவன் அருகில் கூட உட்கார மாட்டார். அதனால் மகன் அவரிடம் இருந்து விலகியே இருந்தான். ஒரு நாள் அவரது மனைவி, உங்களுக்காக ஒரு நாள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் என்று கேட்டார். அன்று ஒரு நாள் சதீஷ் வேலைக்கு செல்லவில்லை. மகனுடன் பூங்காவிற்கு சென்று விளையாடினார். அப்பொழுதுதான் தனது மகன் எவ்வளவு வேகமாக வளர்ந்து விட்டான் என்று உணர்ந்தார். அன்று முதல் தினமும் மகனுடன் கொஞ்ச நேரம் செலவிடத் தொடங்கினார். அது அவர்களுக்கு இடையேயான உறவை பலப்படுத்தியது. பார்த்தீர்களா நண்பர்களே, சும்மா இருப்பது ஒரு சோம்பேறித்தனம் அல்ல. அது நம் உடல், மனம், உறவுகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த மருந்து. எனவே இனிமேல் சும்மா இருக்காது என்று யாராவது சொன்னால் இந்த 5 நன்மைகளையும் நினைவூட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மணி நேரமாவது சும்மா இருந்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகளை காண்பீர்கள். நம்ம வாழ்க்கையில் பரபரப்பு, ஓட்டம், டென்ஷன் இதுதான் நம்மளோட தினசரி வாழ்க்கை. எப்பவும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஓட்டத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். அது என்ன தெரியுமா? சும்மா இருப்பது. என்னது சும்மா இருப்பதா? சும்மா இருந்தால் சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, சும்மா இருப்பது ஒரு சோம்பேறித்தனம் இல்லை. அது ஒரு கலை. நம் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும் ஒரு ஓய்வு. இன்னைக்கு நாம் சும்மா இருப்பதனால் நமக்கு கிடைக்கும் முக்கியமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். 1. மூளைக்கு ஓய்வு. நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதுக்கு எப்போவுமே வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஹேங் ஆகிடும். சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனால் சும்மா இருக்கும்போது நம்ம மூளை நிதானமடையும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், பல விஷயங்களை புதுசாக பார்க்க முடியும். உதாரணத்திற்கு பெரிய விஞ்ஞானிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்க ஓய்வு நேரத்தில் தான் அவங்களுக்கு பெரிய யோசனைகள் கிடைச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா மூளை சும்மா இருக்கும்போது தான் அதோட முழு திறமையும் வெளிப்படுத்தும். 2வது, மன அழுத்தம் குறையும். நம்ம வேலை, குடும்பம், எதிர்காலம் இப்படி பல விஷயங்களை மன அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த மன அழுத்தம் நம்ம உடலையும் மனசையும் ரொம்பவே பாதிக்கும். சும்மா இருக்கும்போது நாமளே கவனிக்கிறோம். மனசில் இருக்கிற பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மனசு அமைதியாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியமும் மேம்படும். 3வது, படைப்பாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் எப்போதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசித்து எந்த யோசனைகளையும் வராமல் இருந்திருக்கிறீர்களா? அதற்கு காரணம் மூளைக்கு அதிக வேலை கொடுத்தது தான். கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து வானத்தை பாருங்கள், பறவைகளின் சத்தத்தை கேளுங்கள். அந்த அமைதி உங்கள் மனதுக்குள் புதிய சிந்தனைகளை உருவாக்கும். உங்களுடைய படைப்பாற்றல் திறமை தானாகவே வெளிப்படும். 4வது, உறவுகள் மேம்படும். நம்ம பரபரப்பான வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமானவர்கள் கூட செலவு செய்ய நேரம் கிடைக்கிறது இல்லை. சும்மா இருக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம குழந்தைகளோட, பெற்றோர்களோட, நண்பர்களோட பேசும்போது உறவுகள் பலப்படும். அவங்களுடைய சந்தோஷத்தையும் கஷ்டங்களையும் நாம் புரிஞ்சிக்க முடியும். அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுது. இனிமே சும்மா இருக்கிறதுக்கு பயப்படாதீங்க. வேலைக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. மொபைலை ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து ஒரு டீ குடிங்க. வெளியே போய் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வாங்க. சும்மா இருப்பது ஒரு சோம்பேறித்தனம் இல்லை, அது ஒரு முதலீடு. அது நம்முடைய உடல் நலம், மனநலம் மற்றும் எதிர்காலத்திற்கான முதலீடு. இனிமே சும்மா இருப்பதன் அருமையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. வாழ்க்கையில் இன்னும் அழகாக மாறும்.
சும்மா இருப்பதால் கிடைக்கும் 10 நன்மைகள். 1. மன அழுத்தம் குறையும். எதையும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருப்பதால் நமது மூளை ஓய்வு பெறுகிறது. இதனால் மன அழுத்தம் குறைந்து அமைதி ஏற்படும். 2. உடல் சோர்வு அகலும். எப்பொழுதும் பிஸியாக இருந்தால் உடல் சோர்வாகிவிடும். சிறிது நேரம் சும்மா இருந்தால் உடலுக்கு இயற்கையான ஓய்வு கிடைக்கும். 3. புதிய சிந்தனைகள் வரும். சும்மா அமர்ந்திருக்கும் போது மூளை ஓய்வில் சென்று படைப்பாற்றல் அதிகரிக்கும். புதிய யோசனைகள் எளிதில் தோன்றும். 4. சுய விழிப்புணர்வு உயரும். எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது நம்மை நாமே நன்றாக புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கை நோக்கம் இலக்கு தெளிவாக தெரியும். 5. மன அமைதி கிடைக்கும். அமைதியாக சும்மா இருந்தால் உள்ளத்தில் சாந்தி உருவாகும். தேவையற்ற கோபம் பதற்றம் குறையும். 6. தூக்கம் மேம்படும். நேரம் தவறாமல் சும்மா அமர்ந்து ஓய்வு எடுத்தால் இரவில் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். 7. கவனக்குறைவு நீங்கும். சும்மா இருப்பது மூளையின் ரீசெட் மாதிரி வேலை செய்கிறது. அடுத்த வேலைக்கு முழு கவனத்துடன் ஈடுபட முடியும். 8. உறவுகள் மேம்படும். சில நேரங்களில் எதையும் பேசாமல் சும்மா அருகில் இருப்பது கூட உறவுகளை வலுப்படுத்தும். குடும்பத்தினருடன் அமைதியாக இருப்பது பாசத்தை கூட்டும். 9. ஆரோக்கியம் மேம்படும். அதிகமான ஓட்டம் வேலை உழைப்பிலிருந்து ஓய்வு எடுப்பது இதயத்திற்கும் மூளைக்கும் நல்லது. இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். 10. இயற்கையோடு இணைவு கிடைக்கும். சும்மா அமர்ந்து பறவைகளின் சத்தம் காற்றின் குளிர்ச்சி மழையின் மனம் ஆகியவற்றை உணரலாம். இது மனநிறைவை தரும். முடிவாக சும்மா இருப்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது நம்மை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வாழ வைக்கும் ஒரு ஆரோக்கியமான பழக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.